ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆசிலேஷன்ஸ் தியரி வந்து ஒரு செஷன்லேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து PYQ எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ PYQ வந்து 2 செஷன் ஆகும் ஆனால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செஷனில் வந்து ஒரு 25 சம்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து லெஃப்ட் ஓவர் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ரைட். ஸோ ஆசிலேஷன்ஸில் வந்து நம்ம பார்த்துருந்த எல்லாமே தியரியில் ஃபுல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், அதெல்லாம் அந்த கிராஃப் எல்லாமே நல்லா தெளிவாக வந்து படிச்சிருந்துருக்கணும். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, அந்த ரிலேஷனில் உள்ள கிராஃபு, பெண்டுலம், அதில் வந்து டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் கடைசியாக நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பாட் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை பேஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து சம் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபைன். ஃபர்ஸ்ட் சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து தியரியில் நம்ம பார்க்காத ஒன்று. அதை நம்ம அப்படியே சம்மில் போட்டலாம்னு விட்டுருந்தோம். அந்த இது மட்டும் எப்படி நம்ம அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன், மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனை பேஸ் பண்ணி நம்ம அந்த சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் பார்த்துடலாம். மற்றதெல்லாம் தியரி லெவலில் தான் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ள அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து the displacement of a particle executing simple harmonic motion is given by y equals a naught. ஓகே, சி அப்போ வந்து இங்கே வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் எக்ஸ். இங்கே வந்து அது வந்து ஒய்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. புரியணும். y ஈக்குவல்ஸ் a sin ஒமேகா டி, a நாட் ப்ளஸ் a sin ஒமேகா டி ப்ளஸ் b cosine ஒமேகா டி. சி இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம தனியாக வந்து பார்த்துருந்தோம். a sin ஒமேகா டி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இல்லை b cosine ஒமேகா டி, சைன் ஆர் கொசைன் ஃபங்க்ஷன்ஸ், இது ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து SHM அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷன் தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ ஆனால் வந்து இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அது ரெண்டும் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ when these two are in additive thing, okay, either it can be addition or in subtraction, ஏதோ ஒரு இதில் ஆட் ஆகி இல்லை சப்ராக்ட் ஆகி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக வருமா அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஆசிலேஷன் இஸ், அப்போ வந்து ஆக்சுவலாக அவன் கொஷினில் வந்து சொல்லிட்டான் இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான். அப்போ இதோட ஆசிலேஷன், இந்த ஆசிலேஷனோட ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அது எப்படி நான் எந்த ரிலேஷனில் கொண்டு போய் மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் வந்து நான் வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவேன். தனித்தனியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இது மட்டும் இருந்துச்சுன்னா ஏங்கிறது தான் இதோட ஆம்ப்ளிடியூட், இது மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா பிங்கிறது தான் இதோட ஆம்ப்ளிடியூடாக இருந்திருக்கணும். இந்த தடவை இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து ஏதோ ஒரு புது ஆம்ப்ளிடியூட் வந்து கொடுக்க போது அந்த ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். பர்பஸாக இப்போ நம்ம வந்து என்னென்னா a நாட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை விட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பின்னாடி நம்ம வந்து போகும்போது a நாட் அப்படிங்கிறது ஜஸ்ட் அது வந்து y ஆக்சிஸில் ஆஃப்செட் ஆகிறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. அது என்னங்கிறது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் வந்து என்ன அப்படின்னா, a sin ஒமேகா டி ப்ளஸ் b cosine ஒமேகா டி இந்த காம்பினேஷனில் வந்துச்சு அப்படின்னா அது எந்த ஃபங்க்ஷனோட மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற ரிலேஷன் வந்து என்னென்னா sin a ப்ளஸ் b வந்து யூஸ் பண்ணுவேன். ரைட். இதே சப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா sin a மைனஸ் b வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா sin a ப்ளஸ் b வந்து யூஸ் பண்ணிடலாம். ரைட். அப்போ sin a ப்ளஸ் b. ஓகே, sin a ப்ளஸ் b அப்படிங்கிறது வந்து நான் வந்து எப்படி எழுத முடியும் அப்படின்னா sin a cosine b, அதே மாதிரி. ஓகே, sin a cosine b. ஓகே, ப்ளஸ்னா a ப்ளஸ் b அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் வந்து வந்துருக்க போகுது. அதே இது நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வந்து வந்துருக்கணும். விச் ப்ளஸ் வேறு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா கொசைன் அப்படி ஃப்ளிப் ஆகி வந்திருக்கணும், கொசைன் a sin b. ஓகே, ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் வந்து தியரி பார்க்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பாட்டில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு சில ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து இது வந்து இருந்திருக்காது. ஓகே, சி இதில் வந்து என்னென்னா இங்கே கொசைன் a ப்ளஸ் b, கொசைன் a மைனஸ் b வந்து பார்த்துருந்தோம். ஸோ sin a ப்ளஸ் பியும் அதே மாதிரி தான். அதில் நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும். ரைட். அந்த நீங்கள் தியரியில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். எனிவே இந்த ரிலேஷன் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு சம் சால்வ் பண்ணுறதுக்கு எதுவும் யூஸ் ஆகாது. பட் இந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனை வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு மேலே கொடுத்துருக்க sin a sin b அந்த ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யுனைட் பண்ண போகிறேன். எப்படி நம்ம யுனைட் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஏவை வந்து நம்ம ஒமேகா டின்னு வச்சுக்கலாம். ரைட். இங்கே இருக்க போகிற இந்த ஒமேகா டின்னு வந்து வச்சுக்க வேண்டியதான். அப்போ இன்னொன்று வந்து கண்டிப்பாக வந்து அதுவுமே இட் ஷுட் பி அண்ட் ஆங்கிள். அப்போ வந்து இன்னொரு இதை வந்து நான் வந்து என்னென்னு வச்சுக்க போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபேஸ் ஆங்கிள் தள்ளி இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 5. அப்போ இது வந்து நான் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா sin ஒமேகா டி ப்ளஸ் 5. ஸோ 5ங்கிறது வந்து இங்கே வந்து இட் இஸ் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள். ரைட். இந்த ஃபேஸ் ஆங்கிள் எல்லாமே இந்த பார்ட் எல்லாமே நம்ம தியரியில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இதை கொண்டு வந்து இங்கே எப்படி என்னால் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா sin ஏக்கு வந்து நான் வந்து என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா I'll be able to put it as ஒமேகா டி, கொசைன் பிக்கு வந்து 5 வந்து போட்டுற வேண்டியதான். ஏக்கு வந்து ஒமேகா டி, பிக்கு வந்து என்னென்னா இட் இஸ் 5. ரைட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை. ரைட். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்டை நான் வந்து இங்கே வந்து கொண்டு வரணும். ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட்டை நான் வந்து முன்னாடி கொண்டுட்டு வந்தால் தான்
என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஏவோட என்னால் மேட்ச் பண்ண முடியும், ரைட்? இது வந்து சம் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஏவோட மேட்ச் பண்ணுற மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். அப்போ இந்த மொத்த டேர்மையும் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அது மல்டிப்ளை இட் வித் அ கான்ஸ்டன்ட் ஏபிசி, ஓகே, டி வச்சுக்குவோம், ரைட்? அப்போ டி, ரைட்? இது இப்போ வந்து என்னென்னு புரியாட்டலாம் அடுத்த ஸ்டெப்பில் புரிஞ்சிடும் ஏன் இந்த கான்ஸ்டன்ட் வந்து முன்னாடி ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அப்போ ரெண்டு சைடும் டியால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி டி, ரைட்? ஸோ எல்லாத்துலேயுமே இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபைன். இப்போ கீழே இருக்க போகிற இந்த ரிலேஷனை மேலே உள்ள இதோட நான் மேட்ச் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? சைன் ஒமேகா டி. ஸோ யூ ஹேவ் சைன் ஒமேகா டி. அப்போ வந்து ஏ அப்படிங்கிறது என்னவாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி டி கொசைன் ஃபை, ரைட்? அப்போ டி கொசைன் ஃபை தான் எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி ஏ, மேலே கொடுத்துருக்கிறத வச்சு, ரைட்? அப்போ வந்து ஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா A should be equal to D cosine phi, ரைட்டு? அடுத்தது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா தட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொசைன் ஒமேகா டி. அப்போ கொசைன் ஒமேகா டி வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும்? அது வந்து இங்கே கொசைன் ஒமேகா டி, ஃபைன், மேட்ச் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா டி சைன் ஃபைக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும், ரைட்? புரியணும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு டி சைன் ஃபை. இங்கே என்னோடய டாஸ்க்கே என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க போகிற ஈக்குவேஷனை இங்கே உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மேட்ச் பண்ணியாச்சு. ஐ மீன் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்க போகிற ஈக்குவேஷனை இங்கே ரைட் ஹேண்ட் சைடோட மேட்ச் பண்ணியாச்சு. இங்கே இருக்க போகிற எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஒன்லி ஒன் சைன் ஃபங்க்ஷன். அப்போ ஆப்வியஸாக ஒரே ஒரு சைன் ஃபங்க்ஷன் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா இட் ஷுட் பி அண்ட் ஆசிலேட்டரி மோஷன், ஓகே? இது வந்து கண்டிப்பாக சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக தான் இருந்துருக்கும் அப்படிங்கிறத என்னால் இப்போ நான் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அப்போ இப்படி ஒரு ஈக்குவேஷனுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்குன்னா தட் இஸ் கோயிங் டு பி மை டி. இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இட்ஸ் ஆசிலேஷன் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து எனக்கு டி என்னங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே எனக்கு எப்படி தெரிஞ்சிருந்திருக்கு? இங்கே வந்து எனக்கு டி தேவை, ரெண்டுமே ஒரு ஆங்கிள் ஃபையால் ரிலேட் ஆயிருக்கு, விச் இஸ் லைக் கொசைன் அண்ட் தென் சைன் ஃபை. அப்போ நான் டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏ அண்ட் பியை நான் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஜஸ்ட்டு பிளாட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். I'll get சேம் ஆங்கிள் இருக்க போது அப்போ I'll get the D, ரைட்? இதெல்லாம் நம்ம மோஷன் பிளேன்லேயே பார்த்தது தானே, வெக்டார் ரிசால்விங் மாதிரி தான், புரியணும், சரி தானே? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஐ ஹேவ் எ கிராஃப். அந்த கிராஃபில் வந்து லெட்ஸ் பிளாட் அண்ட் ஆங்கிள் ஃபை, சரி தானே? இந்த ஆங்கிள் வந்து ஃபை. அப்போ இதோட ஏ வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா விச் இஸ் மை எக்ஸ் காம்பனண்ட், ரைட்? அப்போ கீழே இருக்க போகிற இந்த எக்ஸ் காம்பனண்ட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி ஏ கொசைன் ஃபை, ரைட்? சாரி, இட் ஷுட் பி லைக் டி கொசைன் ஃபை, ரைட்? ஏன்னா கீழே இருக்க போகிறது தான் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு டி கொசைன் ஃபை. ஏன்னா ஃபைக்கு பக்கத்தில் இருக்க போகிறது கண்டிப்பாக கொசைன் காம்பனண்ட்டாக தான் இருந்திருக்கணும். அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் வந்து பிளாட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் டி சைன் ஃபை, ரைட்? அப்போ ஒய் ஆக்சிஸில் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் டி சைன் ஃபை. அப்போ இந்த டி வந்து எனக்கு வந்து அப்போ ஆப்வியஸாக எனக்கு வந்து இது கொசைன் ஃபை, இது எக்ஸில் இருக்குது, இது ஒயில் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக என்னோட அந்த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு டி, ரைட்? அப்போ இந்த டி வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? ஸோ இட் ஷுட் பி திஸ் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டார், ரைட்? அந்த டி தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டி ஷுட் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஃபைன். அப்போ இந்த சம்மில் வந்து எனக்கு வந்து என்னென்னா இஃப் இட் வாஸ் லைக் ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி கொசைன் ஒமேகா டி, என்னோட ரிசல்டன்ட் வெக்டார் வந்து எதுக்கு ஈக்குவலாக, ஐ மீன் என்னோட ஆம்ப்ளிடியூட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா விச் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ கன்ஃபியூசிங்காக முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு ஏ நாட் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ இந்த மாதிரி ஒரு ஏ நாட் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்துருக்கும் போது எனக்கு வந்து கிராஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஒயில் ஆஃப்செட் ஆகும்னு சொன்னேன்ல, அது எப்படி வந்துருக்கணும்னா இட் ஷுட் பி சம்திங் லைக் திஸ். இந்த சிச்சுவேஷனில் வெறும் சைன் ஒமேகா டி அப்படின்னா வென் ஒமேகா டி வாஸ் ஈக்குவல் டு 0 எனக்கு சைன் 0, அப்போ வந்து கர்வ் வந்து சைன் கர்வ் மாதிரி வந்திருக்கும். இங்கே வந்து ஒமேகா டி ப்ளஸ் 5, அப்போ ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து டைம் டி 0 வரும்போது கொஞ்சம் ஆஃப்செட் ஆகி வந்திருக்கு, ரைட்? தியரியில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். அப்போ கொஞ்சம் ஆஃப்செட் ஆகி வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சைன் கர்வ் வந்து வந்துருந்துருக்கணும். எப்போ அப்படின்னா இந்த ஏ நாட் இல்லை அப்படின்னா. இப்போ வந்து இந்த ஏ நாட் இருக்குது, அப்போ இந்த ஏ நாட் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே கிடைக்க போகிற வேல்யூவில் எக்ஸ்ட்ரா ஒரு ஏ வந்து ஆட் ஆகிட்டே வரும். அப்போ இந்த கிராஃப் வந்து என்ன ஆகுனா அப்படியே ஒய் ஆக்சிஸில் அப்படியே ஒரு மேலே வந்து ஒரு ஆஃப்செட் ஆயிரும், அப்படியே மேலே வந்து அப்படி நகர்ந்துடும், ரைட்? அப்போ எனக்கு இப்போ கிடைக்க போகிற கிராஃப் வந்து அந்த ஏ நாட்னால எனக்கு கிடைக்க போகிற கிராஃப் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒய் ஆக்சிஸில் மேலே அப்படி தள்ளி போன மாதிரி எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும், ரைட்? ஸோ அந்த ஏக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நெகட்டிவ் வேல்யூவும் இந்த மாதிரி எனக்கு மேலே கிடச்சிருந்துருக்கும். ஆனால் ரெண்டோட ஆம்ப்ளிடியூடும் இட் இஸ் ஜஸ்ட் த சேம். சி ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா அதோட மீன் பொசிஷன்லேருந்து நான் எவ்வளோ ஹைட்டு மேலே கீழே போக போகிறேன் அப்படிங்கிறத ஆம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் த ஒய் ஆக்சிஸ், ரைட்? அப்போ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது அதோட மீன் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா தட் இஸ் மை ஆம்ப்ளிடியூட். அப்போ ரெண்டுக்குமே எனக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த மீன் பொசிஷன்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி த சேம் திங், ரைட்? இதுக்கு வந்து இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா இதுக்கு வந்து அதே மாதிரி இந்த மீன் பொசிஷனில் இருந்திருக்க போகுது. ஏன்னா ஜஸ்ட்டு அந்த மீன் லைன்லேருந்து மேலே கீழே எனக்கு எவ்வளோ தூரம்
எக்ஸ்ட்ரா ஐ மீன் லைக் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஆம்ப்ளிடியூட். தேர்ஃபோர் இந்த A0 நான் மல்டிப்ளை பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி மை ஆம்ப்ளிடியூட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி த சேம் திங். ஆனால் அந்த கிராஃப் மட்டும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒய் ஆக்சிஸில் அப்படியே மேலே ஆஃப்செட் ஆன மாதிரி மேலே இருந்து நகர்ந்துருக்கும். தட்ஸ் இட். ஓகே, அப்போ இந்த A0 அப்படிங்கிற பார்ட் வந்து ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் அகெயின் ஆப்ஷன் 3. ரைட், வெதர் தே ஹவ் கிவன் திஸ் A0 ஆர் நாட் எனக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். திஸ் இஸ் ஐ மீன் லைக் தட் இஸ் நாட் நீடட். ரைட், ஏன்னா அது ஜஸ்ட் ஆஃப்செட்டுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ரூட் ஆஃப் A² + B². ரைட், இது வந்து நம்ம தியரியில் பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து அப்படியே மார்க் பண்ணியிருந்திருக்க முடியும். இங்கே ஜஸ்ட் ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ரிலேஷன்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருந்துருக்கேன். இந்த ரிலேஷன் வந்து நம்ம தெரிஞ்சிருந்துருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொஷின் வருதுனாலே sin A + B இந்த மாதிரி 2 காம்பினேஷன் வந்து கொடுத்துருந்தாலே நம்ம வந்து என்ன ஆம்ப்ளிடியூட் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் ஷுட் பி ரூட் ஆஃப் A² + B². இன்கேஸ் வந்து A sin ωt + B cosine ωtக்கு பதிலாக என்ன கொடுத்தாங்க, இப்போ நெகட்டிவ் சைன் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்துருக்கணும், நெகட்டிவ் சைன் இன்சர்ட் பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து எனக்கு வந்து அதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது கொசைனுக்கு தானே நம்ம நெகட்டிவ் சைன் வந்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சைன் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ரைட், அப்போ sin A cosine B மைனஸ் cosine A sin B வந்து வந்துருக்கணும். ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் சைன் வந்துச்சு அப்படின்னா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா A + B பதிலாக இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து A - B இருக்குன்னு அர்த்தம். அப்போ A - B எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னா ωt + 5 பதிலாக அகெயின் யூல் கெட் த சேம் திங். ரைட், ωt - 5 எனக்கு வந்து வந்துருக்கணும். கீழே உள்ள ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா அகெயின் வில் ஹேவ் த சேம் திங். ரைட், மேலே உள்ளதோட நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேக்டர் அவுட் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது D cosine 5 வந்து வந்துருக்கு போது ஏக்கு. அகெயின் பிக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா D sin 5 எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ இது ரெண்டுமே அகெயின் த சேம் திங் தான் வந்துருக்க போது. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு D வந்து வில் கெட் த சேம் ஆம்ப்ளிடியூட் ரூட் ஆஃப் A² + B². ஆனால் மேலே உள்ள ஈக்குவேஷனில் +5 வந்து +5லேருந்து அந்த கிராஃப் வந்து வந்துருந்துச்சு. இங்கே வந்து நெகட்டிவ் -5லேருந்து எனக்கு வந்து அந்த கிராஃப் வந்து கிடச்சிருந்துச்சு. அவ்வளோதான் ரெண்டுக்குமே வித்தியாசமே தவிர மற்றபடி ஆம்ப்ளிடியூட் எல்லாமே ரெண்டுக்குமே எனக்கு வந்து சேமாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கணும். ரைட், அப்போ மேலே உள்ள கொஷினில் A sin ωt ப்ளஸ் கொடுத்துருந்தாலும் சரி மைனஸ் கொடுத்துருந்தாலும் சரி எப்படி அதை வந்து மாற்றி கொடுத்துருந்தாலும் என்னோட ஆம்ப்ளிடியூட் வந்து இட் இஸ் ஜஸ்ட் த சேம் திங். இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ரூட் ஆஃப் A² + B² அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும். ரைட், ஸோ இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The distance covered by a particle undergoing simple harmonic motion in one time period is. ஸோ ஒரு டைம் பீரியட் one time period அப்படின்னா வந்ததுக்கே ரிட்டர்ன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து 0 ஏன்னா வந்ததுக்கே ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இங்கே நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அது எவ்வளோ பாத் கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற எனக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஃபைன், அப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற ஒரு ஆம்ப்ளிடியூட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஏங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும். தேர்ஃபோர் 2A. ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது எனக்கு வந்து உள்ளேருந்து வெளியில் வந்து வரப்போகுது. ஸோ அப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரு A, இன்னொன்று வந்து ஒரு A. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா you're going to have 4 A's. ஓகே, தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இதெல்லாம் ஈஸியான சம், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். அடுத்த சம்மும் சிம்பிள் சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ரெப்ரசென்டிங் மோஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் விச் ரெப்ரசென்ட் SHM. அப்போ கீழே கொடுத்துருக்கல எது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தாலே தெரியுது. இட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் sin ωt - cosine ωt வாட் எவர் இட் இஸ். ஓகே, நடுவில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வந்தாலுமே திஸ் இஸ் ஆப்வியஸ்லி அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் A வந்து இட் இஸ் டன். அதுக்கப்புறம் ஆப்ஷன் B வந்து sin அண்ட் கொசைன் ஃபங்க்ஷனில் ரிலேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. க்யூப்பில் வந்து வந்திருக்கு. தேர்ஃபோர் ஆப்ஷன் B வந்து வராது. ரைட், அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் C வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா 5 cosine 3π/4 - 3 ωt. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்வியஸாக இங்கே வந்து ωt வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5. அப்போ 5 - ωtன்னு கொடுத்துருக்காங்க which is inside a cosine function. Therefore obviously option C வந்து it should be an simple harmonic motion. ரைட், அப்போ Aவும் Cயும் it is simple harmonic motion. அதுக்கப்புறம் C ஆப்வியஸாக எனக்கு வந்து D வந்து it is like some quadratic equation மாதிரி இருக்கும்போது ஸோ quadratic equation வந்து ஒர்க் அவுட் ஆகாது. sin and cosine ஃபங்க்ஷனில் ரிலேட் ஆகணும். கியூப் பவர் ஸ்கொயர் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரிலேட் ஆகணும். தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, ஸோ A and C இஸ் கோயிங் டு பி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ரைட், இந்த சம் வந்து புரியணும். சிம்பிளான சம் தான். அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 2 particles are oscillating along 2 close parallel straight lines side by side.
ஓகே பக்கத்தில் அது வந்து ஆசிலேட் ஆகுது. இந்த சம் வந்து கொஞ்சம் வேகான சம், ரைட். இதில் வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து கொஸ்டினில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனிவே எனக்கு வந்து இதில் ஆப்ஷன் வந்து எனக்கு தெரியும், ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து வருது அப்படின்னா இப்படியும் ஒரு பேட்டர்னில் ஃபேஸ் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஏன்னா அதே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க, ரைட். கொஸ்டினில் உள்ளது அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 particles are oscillating along 2 close parallel straight lines side by side. அப்போ ரெண்டு இது வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஆசிலேட்டிங் சைட் பை சைட். இப்போ ஒரு இது வந்து கீழே வந்து ஆசிலேட் ஆகுது, இன்னொரு இது வந்து எனக்கு வந்து எப்படி ஆசிலேட் ஆகுது அப்படின்னா மேலே சைட் பை சைட் வித் த சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் சேம் ஆம்ப்ளிடியூட். அப்போ ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சி ஒரே ஆம்ப்ளிடியூட் தான். ஆனால் வந்து 2 different particles சைட் பை சைடு வந்து ஆசிலேட் ஆகுது, ரைட். தே பாஸ் ஈச் அதர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் when their displacement தெளிவாக இருந்து கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து they have given it as displacement. அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா அந்த ஆரிஜின்லேருந்து ஒரு a/2ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்க போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் half of the amplitude, ரைட். அப்போ ஆம்ப்ளிடியூடு ஹாஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இருந்துருக்க போகுது. அப்போ வந்து மேலேயும் a/2, கீழே வந்து எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா a/2, ரைட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு வந்து half of the amplitude இருக்கும்போது எனக்கு வந்து ஒன்று வந்து ஒரு டேரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது. லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. ஒரு இது +x வந்து போகுது அப்படின்னா ஓகே, இன்னொன்று வந்து எனக்கு வந்து எப்படின்னா -xல டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து எனக்கு வந்து போகிற மாதிரி இருந்துருக்கணும், ரைட். ஸோ கீழே உள்ளது க்ரீன் கலர் வச்சுக்கலாம், ரைட். அப்போ இது வந்து என்னோட ஆரிஜினாக இருந்துருக்கணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஆரிஜின். அப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து இருக்குது. ஓகே, the mean position of the 2 particles lie on a straight line perpendicular. அப்போ அதோட மீன் பொசிஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆன் a straight line perpendicular, லை on a straight line perpendicular to path of the 2 particles. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது ரெண்டும் கரெக்டாக பெர்பெண்டிகுலராக எனக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க, ரைட். புரியணும். த ஃபேஸ் டிஃப்ரென்சஸ். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஜென்ரலாக நம்ம வந்து இந்த மாதிரி இங்கே என்ன வந்து பிரச்சனை அப்படின்னா ஜென்ரலாக இந்த மாதிரி சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேஸ் ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா we have seen that one in the extras part, right. அப்போ phase angle phi equals 2π/t capital T which is time period into the time difference multiply பண்ணுறோம் அப்படின்னா I'll get the phase angle, right. extras partல வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து phase angle வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த டைம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். மேலே உள்ள பார்ட்டிகளுக்கும் கீழே உள்ள ஆசிலேட் ஆகிற பார்ட்டிகளுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா கெட் த ஃபேஸ் ஆங்கிள். வி வில் டூ இட். ஆனால் நம்ம ஜென்ரலாக எப்போவுமே எப்படி வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னா சம்மு சால்வ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். அப்போ அதோட மேக்ஸிமம் பொசிஷன் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா கொசைன் ஃபங்க்ஷன் தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து வரும். ஏன்னா x is equal to மேக்ஸிமமில் இருந்தால் அது வந்து போகிற மாதிரி நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து படிச்சிருந்திருப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து வேறு ஒரு ஃபேஸ் ஆங்கிள் வந்து வரப்போகுது. நான் வந்து எப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆசிலேஷன் அப்படிங்கும்போது எனக்கு அதோட மீன் பொசிஷன்லேருந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இங்கே நான் வந்து பண்ணணும், ரைட். அப்போ என்னை எப்படி கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா சைன்லேருந்து கன்சிடர் பண்ணி நான் வந்து போட போகிறேன், ரைட். அப்போ இது வந்து 2 and 4 ரெண்டுமே ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு சைன் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து நான் வந்து அதை வந்து மெஷர் பண்ணணும், ரைட். அப்போ இங்கேருந்து நான் மெஷர் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆயிருக்கு, இன்னொன்று வந்து போயிட்டு ரிட்டர்ன் வருது, ரைட். இதே இது கொசைன் ஃபங்க்ஷனில் கன்சிடர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருந்தால் எனக்கு எப்படி வந்து வந்துருக்கணும். இது வந்து எனக்கு வந்து என்னது அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்திருக்கு, ஓகே. இது வந்து எனக்கு என்னென்னா ஒரு இது முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர மாதிரி எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட். அப்போ வந்து வேறு ஃபேஸ் ஆங்கிள் வரும், இப்போ வந்து வேறு ஃபேஸ் ஆங்கிள் வரும். நம்ம கொசைன் ஃபங்க்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணுறோன்னா எனக்கு வந்து ஃபேஸ் ஆங்கிள் வந்து வேறு ஒன்று வந்து கிடைக்கும், ரைட். ஃபர்ஸ்ட்டு சைன் ஃபங்க்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வந்து மார்க் பண்ணிடுறேன். கொசைன் ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத நான் வெரிஃபை பண்ணி அதுக்கு வந்து வேறு ஆன்சர் வரும், ரைட். அப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா கொசைன் ஃபங்க்ஷனில் போட்டு பாருங்கள், ரைட். ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன்லையும் போட்டு பாருங்கள், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஷினுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் கொசைன் ஃபங்க்ஷனில் போட்டால் ஆன்சர் வந்து வராது. தேர்ஃபோர் ஐல் கோ வித் த சைன் ஃபங்க்ஷன், ரைட். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரியணும். சைன் ஆர் கொசைன் வாட் எவர் இட் இஸ், இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ் அவுட். ஆனால் இங்கே வந்து இந்த ஃபேஸ் ஆங்கிள் நான் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன் தான் சூஸ் பண்ணி நான் வந்து அந்த ஃபேஸ் ஆங்கிள் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். சைனுக்கும் கொசைனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சைன் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும், கொசைன் வந்து எனக்கு வந்து இங்கே நான் மேட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இது முடிச்சுட்டு வந்த மாதிரி எனக்கு வந்து கணக்கு வந்து வரும், ரைட். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து புரியணும். இப்போ எனக்கு வந்து டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 0லேருந்து எனக்கு வந்து வரும்போது இங்கே வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியில் வந்து வரும். அப்போ தான் ஸ்ப்ரிங் வந்து உள்ளேருந்து பிடிச்சி தள்ளிகிட்டே வந்துட்டு இந்த 0 வந்துட்டு அப்புறம் 0லேருந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்போ வந்து வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து கவர் பண்ணும்போது எனக்கு வந்து குயிக்காக கவர் பண்ணும், ரைட். அப்போ அது வந்து எனக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தது தான் தியரியில். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு வந்து இட் வில் டேக் டைம் ஆஃப் t/12, ஓகே. குயிக்காக வந்து கவர் பண்ணோம். ஸோ அடுத்ததில் வந்து கொஞ்சம் வெலாசிட்டி வந்து குறைஞ்சிரும். அதனால் அடுத்தது கவர் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கும். தட் இஸ் கோயிங் டு பி t/6. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரம் போயிடும். ரெண்டாவது பார்ட் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஒன், ரைட். இது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும், ஓகே. அப்போ இதுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட டைம் டிஃப்ரென்ஸ் கீழே போட்டிருக்கதா அதிகமான டைம், ஏன்னா வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு உள்ளே போயிட்டு வெளில வந்துருச்சு. அப்போ இதோட டைம் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும்? ஸோ ஒரு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி T/4, ரைட்? அப்போ இது வந்து T/4ம் ப்ளஸ் அதோட நான் வந்து ரிட்டன் வந்திருக்குல்ல, ஸோ அப்போ T/4 ப்ளஸ் T/6, அப்போ அது ரெண்டையும் நான் சேர்த்த மாதிரி நான் வந்து போட போகிறேன். அப்போ மேலே உள்ளதுக்கு வந்து டைம் பீரியட் டைம் டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ சேஞ்ச் இன் டைம் டிஃப்ரென்ஸ் del t ஈக்குவல்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட்டு மேலே உள்ளது வந்து ஸ்டார்ட் ஆகி T/12 வந்து போன மாதிரி கன்சிடர் பண்ணோம். இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு இது சைன்னால் ஒரு இது முடிச்சுட்டு ரிட்டன் வருது. தேர்ஃபோர் தட் ஷுட் பி லைக் T/4, ரைட்? ப்ளஸ் புரியணும் T/6, ஓகே? டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதா. ஸோ இது வந்து இவ்வளோ டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ இது எவ்வளோ தூரம் டைம் வந்து அதுக்கு பின்னாடி இருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு இது முடிச்சிருச்சு. அப்போ இதுக்கு பின்னாடி இது எவ்வளோ அப்புறம் இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி வரப்போகுது. ஸோ அப்போ அதுக்கு தேவையான டைம் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி T/12. ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐ வில் கெட் த டைம் டிஃப்ரென்ஸ், ரைட்? மைனஸ் T/12. நான் என்ன சொல்கிறேங்கிறது வந்து புரியணும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் உள்ள எவ்வளோ டைம் லேக் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஓகே? அப்போ இதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும்? ஸோ டினாமினேட்டரில் 12 வச்சுக்கலாம். ஸோ அப்போ 12 வச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து வில் ஹேவ் லைக் 3t + 2t - t, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4t/12. அது வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா விச் இஸ் T/3, ரைட்? இப்போ வந்து நம்ம வந்து டைம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது, ஸோ மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் ஒரு இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் லேக் ஆகி இது வந்துச்சு அப்படிங்கிற டைம் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ இவ்வளோ லேக் இருந்துச்சுன்னா ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நான் ஃபேஸ் ஆங்கிளை டிட்டர்மைன் பண்ணுறேன் அப்படின்னா phi ஈக்குவல்ஸ் 2π/t இன்ட்டு த டைம் டிஃப்ரென்ஸ், ரைட்? அப்போ அந்த டைம் டிஃப்ரென்ஸுக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா T/3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து இட் வில் கெட் கேன்சல். ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 2π/3, ரைட்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எனக்கு தெரியும். ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் 2π/3 அப்படின்னு போட்டாச்சு. இதே இது வந்து நம்ம வந்து கொசைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும்? இங்கே நான் வந்து சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். கொசைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் உள்ளேயும் இருக்காது, அது வந்து வரவும் அது. ஆனால் வந்து ஜென்ரலாக கொசைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம போடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும், ஓகே? ஸோ இப்போ நம்ம கொசைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து நான் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து எவ்வளோ தூரம் டைம் பீரியட் எடுத்துருக்கோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி T/6, ஓகே? ஸோ இது எடுத்தது வந்து எனக்கு வந்து கொசைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தா, ஓகே? அப்போ அது எடுத்துருக்க டைம் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா T/6ன்னு இருந்திருக்கணும். மேலே உள்ளது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும்? ஒரு ஃபுல் இது வந்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்த மாதிரி இருக்கணும் கொசைன் ஃபங்க்ஷன் எடுத்திருந்தா. ஒரு ஃபுல் இது முடிக்கிறதுக்கு வந்து அது வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துருக்க போகுது அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி T/2, ஓகே? ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா தட் இஸ் T/2. வேறு வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும்? ரிட்டன் ஆகும்போது வில் ஹேவ் லைக் T/4. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து என்னென்னா ப்ளஸ் T/12, சரி தானே? ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக ஒரு இது முடிக்கிறதுக்கு வந்து ஒரு கம்ப்ரெஷன் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் அப்படின்னா half the time period which is T/2. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எனக்கு வந்து எவ்வளோ எடுத்துருக்க போகுது அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி T/4, ரைட்டு? அதுக்கப்புறம் வந்து இந்த கேப் வந்து எனக்கு வந்து எடுத்துக்க போகுது டைம் வந்து என்னென்னா இட் இஸ் T/12, ரைட்? அப்போ இதுதான் அதிகமான டைமு, இது வந்து கம்மியான டைமு. அப்போ வந்து நம்ம ஹையர் மைனஸ் லோயர் போட்டோம்னா del t வந்து பாசிட்டிவில் வரும். இங்கே வந்து நம்ம அதர் வே ரவுண்ட் போட்டோம், ஏன்னா del t பாசிட்டிவில் கிடைக்கிறதுக்காக புரியணும். அப்போ இங்கே வந்து நான் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து del t வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? ஸோ வேறு ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து போட போகிறோம். அப்போ அதுக்கு வந்து எனக்கு வந்து del t will be equal to கொசைன் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ண மாதிரி which is going to be T/2 plus T/4 plus T/12 minus T/6, ஓகே? ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் நான் வந்து காமன் வந்து என்ன எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்சிஎம் மாதிரி 12 வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். T/2 plus T/4 plus T/12 minus T/6, ரைட்? அப்போ இதை நான் சால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். யூல் ஹேவ் லைக் 60 ஃபர்ஸ்ட் ஒனுக்கு, கரெக்ட், ரைட்டு? அடுத்ததுக்கு வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் 3t, ஓகே? இது வந்து என்னென்னா வெறும் t, இது வந்து -2t, ரைட்? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும்? 2tனா இங்கே வந்து 2t 80/12 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட்? யா. ஸோ யூ கோயிங் டு ஹேவ் லைக் 80/12. அப்போ 80/12 வந்து கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடச்சிருந்துருக்கணும் அப்படின்னா 2t/3, ரைட்? 2t/3 வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கணும். தேர்ஃபோர் 5 will be equal to மேலே போட்ட மாதிரியே 5 வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா 5 will be equal to 2π/T into 2t/3 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ இங்கே வந்து tt
if it gets cancelled I'll be left with 4 pi by 3. ஆனால் 4 pi by 3 வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. therefore the answer is 2 pi by 3. சரி தானே? ஸோ அப்போ இந்த சம்மில் வந்து எங்கே வந்து அந்த ஆம்பிக்யூட்டி இருக்குது அப்படின்னா அது நம்ம கொசைன் ஃபங்க்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணணுமா சைன் ஃபங்க்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். சைன் ஃபங்க்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணால் தான் ஆன்சர் வரும். அதான் ஆப்ஷனில் இருக்குது. தெரிஞ்சதுனால அப்படியே போட்டாச்சு. கொசைன் ஃபங்க்ஷன் மாதிரி கன்சிடர் பண்ணாலும் அது கொசைன் மாதிரி கன்சிடர் பண்ணால் ஃபேஸ் ஆங்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து கிராஃப் வந்து கிடச்சிருந்துருக்கும். ரைட், யூ ஷுட் பி கிளியர் திஸ் ஒன். இதில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The displacement of a particle along the x-axis is given by x equals a sin square omega t. ஓகே, சி இங்கே வந்து எக்ஸை வந்து எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா a sin square omega t the motion of the particle corresponds to. அப்போ இது மோஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். சைன் அண்ட் கொசைன் லைக் பவரில் வந்து 1 மட்டும் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்கும். ஸ்கொயர் கியூப் எது வந்தாலும் இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். தேர்ஃபோர் ஆப்வியஸாக அதோட ஆன்சர் வந்து இட் இஸ் ஆப்ஷன் 3. இட் இஸ் நான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ரைட், அப்போ இந்த மாதிரி சம்மில் வந்து லெட்ஸ் மேக் இட் திஸ் வே. அப்போ இது வந்து நான் வந்து எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் கியூப் ஒமேகா டி அப்படின்னு வந்துருந்துச்சு. அதுவும் நம்ம வந்து என்ன சொல்லியாச்சுன்னா தட் இஸ் நான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இப்போ வந்து சைன் ஸ்கொயர் ஒமேகா டி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நான் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்குறது இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் யூஸ் பண்ணி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங் மாஸ் சிஸ்டத்தோட மேட்ச் பண்ணி நம்ம வந்து போட்டு பார்ப்போம். கரெக்டாக அது மேட்ச் ஆகாமல் வரும். ரைட், அது என்னங்கிறது வந்து பார்க்கலாம். பட் ஜென்ரலாக இன்ட்யூஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரியணும். பவரில் 1 இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து தட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இல்லைனா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஸோ அப்போ இதை மட்டும் வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ரைட், அப்போ இதை வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க x is equal to a sin square omega t. ரைட், அப்போ வந்து சைன் ஸ்கொயர் ஒமேகா டீயை நம்ம வந்து பவர் 1 இருக்க மாதிரி எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா 1 மைனஸ் கொசைன் 2 தீட்டா பை 2 அந்த ஃபார்மில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். I'll get a வந்து கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே இருந்துருக்க போது சைன் ஸ்கொயர் ஒமேகா டி வந்து எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் கொசைன் 2 தீட்டா டிவைடட் பை 2ன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ரைட், இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தீட்டாவுக்கு மட்டும் நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்னா ஒமேகா டி டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். நவ் ஐம் ரெடி டு ஃபைண்ட் த எக்ஸ். ரைட், அப்போ எக்ஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் a by 2 மைனஸ் a cosine 2 omega t divided by 2 அப்படின்னு வந்து எனக்கு வந்து இருக்கணும். தட் இஸ் கோயிங் டு பி மை எக்ஸ். இதை வந்து நான் எதோட ரிலேட் பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டி வியோட ரிலேட் பண்ணணும். ரைட், வெலாசிட்டி வி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா என்னோட ஆக்சலரேஷனோட நான் வந்து மேட்ச் பண்ணிடுவேன். அப்போ நம்ம ஜென்ரலாக சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வந்து ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தில் எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா a is directly proportional to minus of x. அப்போ ஏவும் எக்ஸும் எனக்கு எப்படி ரிலேட் ஆகணும் அப்படின்னா நெகட்டிவில் ஸ்ட்ரைட்டாக பவர் 1ல் வந்து எனக்கு வந்து லீனியராக ரிலேட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து வரப்போகுது. ரைட், அப்போ அப்படி வரணும். அப்படி வரல அப்படின்னா தட் இஸ் ஆப்வியஸ்லி நாட் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்படி வராது. ஓகே, சரி தானே? அப்போ இங்கே வந்து ஒரு இது வந்து a by 2 minus a cosine 2 omega t by 2 வந்து எனக்கு வந்துருக்க போது இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து a by 2 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதை வந்து விட்டுற வேண்டியதான். அப்போ a by 2 இங்கேயே வந்து கான்ஸ்டன்ட் தான், அது அப்படியே இருக்க போது cosine 2 omega t. அப்போ cosine தீட்டாவை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா I'll get the minus sin தீட்டா. அப்போ மைனஸ் மைனஸ் வந்து எனக்கு வந்து ப்ளஸ் ஆயிரும். therefore you'll have like a by 2 அது அப்படியே இருக்க போது உள்ளே இருக்க போகிறதுல வந்து எனக்கு வந்து 2 ஒமேகாங்கிறது எனக்கு வந்து உள்ளே இருக்க போது டீக்கு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 ஒமேகாங்கிறது கான்ஸ்டன்ட், அது வந்து வெளில வந்துடும் தெரியணும். மைனஸ் மைனஸ் இட் பிகம்ஸ் ப்ளஸ் அண்ட் தென் யூல் ஹேவ் சைன் ஒமேகா டி. ரைட், அப்போ a by 2 2 ஒமேகா சைன் ஒமேகா டி தான் எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் மை வெலாசிட்டி. ரைட், இப்போ வந்து 2 இட் வில் கெட் கேன்சல்ட். ரைட், அப்போ 2 வந்து கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இது வந்து நான் எதோட மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆக்சலரேஷனோட மேட்ச் பண்ணணும். அப்போ ஆக்சலரேஷன்னா திருப்பி இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதான். அப்போ நான் அகெயின் ஒன் மோர் டைம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே வந்து 2 omega t வந்து வந்துருக்கணும். ரைட், ஸோ உள்ளே வந்து ஹேவ் லைக் சைன் 2 omega t. ரைட், அப்போ இங்கே வந்து நான் திருப்பி இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா அகெயின் ஒன் மோர் 2 omega வந்து எனக்கு வந்து வெளியில் வந்துருக்கணும். அப்போ ஆக்சலரேஷன் எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் 2a omega ஸ்கொயர். ரைட், ஃபஸ்ட் டைம் வந்து 2 வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். அடுத்ததில் வந்து இருந்திருக்க போது அப்போ சைன் 2 omega t இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹேவ் லைக் கொசைன் 2 omega tன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. இங்கே வந்து என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சலரேஷன் எக்ஸையுமே நெகட்டிவால் என்னால் ரிலேட் பண்ண முடியாது. ரைட், அது பார்க்கும்போதே தெரியுது. முன்னாடி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து a by 2 வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ரைட், ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்காக இதை a டேஷ்னு வச்சுக்கோம், ஆக்சலரேஷனை a டேஷ்னு வச்சுக்கோம். ரைட், அப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா கொசைன் 2 omega tக்கு பதிலாக நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். கொசைன் 2 omega tக்கு பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணாலுமே முன்னாடி வந்து a by 2 மைனஸ் சம்திங் தான் எனக்கு வரப்போகுது. அப்போ a இஸ்
a is directly proportional to minus of x அப்படிங்கிற மாதிரி என்னால் இது வந்து மேட்ச் பண்ண முடியாது, ரைட்? அப்போ வந்து ஆப்வியஸாக இங்கே வந்து எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து தெரியுது, அப்போ இந்த ரெண்டுமே இட் இஸ் நாட் அன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ரைட்? அப்போ திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், பட் இட் இஸ் அ பீரியாடிக் மோஷன். ஓகே, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா a is proportional to minus x அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாகவே வந்துடணும். இல்லை அப்படின்னா தட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அது வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. பட் ஆனால் திஸ் இஸ் அ பீரியாடிக் மோஷன். ஸோ பீரியாடிக் மோஷன் அப்படின்னா என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஜென்ரலாக சைன் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ப்ளஸ்லேயும் வரும் மைனஸ்லேயும் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தட் இஸ் கோயிங் டு பி மை சைன் ஃபங்க்ஷன், ரைட்? அப்போ இங்கே வந்து சைன் ஸ்கொயர், அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆயிருந்திருக்கணும், sin 0 is 0. அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து 1க்கு போயிட்டு திருப்பி வந்து நெகட்டிவ்லேயே இது வந்து வராது. அப்படியே வந்து எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் போயிட்டு திருப்பி வந்து இந்த மொத்த கர்வும் sin ஸ்கொயர் எக்ஸோட மொத்த கர்வும் எனக்கு வந்து எங்கே வந்துருக்கணும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எனக்கு வந்து வந்துருக்கணும். அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ்க்குள்ளே போகாமல் எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன். இது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் தட் பீரியாடிக் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். எதனால் அப்படின்னா அது வந்து ஆக்சலரேஷனும் எக்ஸும் எனக்கு வந்து எப்படி ரிலேட் ஆகாது அப்படின்னா a is proportional to minus x அப்படிங்கிற மாதிரி ரிலேட் ஆகுது. which means a equals minus kx. இந்த ரிலேஷன் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் ஸ்ப்ரிங்குக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் it will consider that to be in simple harmonic motion. பட் இந்த சிச்சுவேஷனில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பார்த்தாலே தெரியுது. therefore these motions are not simple harmonic motion. ஓகே, ஸோ எக்ஸாம் நல்லா தெளிவாக இருந்துக்க வேண்டியதான். பவரில் வந்து 1 மட்டும் இருந்தால் மட்டும் இட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். கியூப், ஸ்கொயர், 4 வாட் எவர் தே ஹவ் கிவன், அது என்ன மற்ற எது கொடுத்துருந்தாலும் தட் இஸ் நாட் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா இட் இஸ் இட் ஆஃப், ரைட்? இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, சிம்பிளான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஈஸியான சம் தான், என்னென்னு பார்க்கலாம். A particle executes simple harmonic oscillation, okay, with an amplitude a, fine. That period of oscillation is time period வந்து என்னன்னா it is capital T கொடுத்துருக்காங்க. The minimum time taken by the particle to travel half of its amplitude from the equilibrium position. அப்போ equilibrium positionலேருந்து a/2ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ டைம் வந்து எடுத்துருந்துருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈக்குலிபிரியம்ங்கிறது சென்டர் பாயிண்ட்லேருந்து a/2ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். தட் இஸ் t/12, ரைட்? இதெல்லாம் முன்னாடி பார்த்ததுனே டவுட் இருக்கக்கூடாது. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிளான சம் தான், ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The circular motion of a particle with constant speed is, ரைட்? அப்போ வந்து அது பீரியாடிக்காக என்னங்கிறது கேட்டிருக்காங்க. பீரியாடிக் பட் நாட் சிம்பிள் ஹார்மோனிக். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆன்சர் பார்த்தாலே தெரியுதுல. ஸோ சர்க்குலர் மோஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீரியாடிக். ஏன்னா அகெயின் அண்ட் அகெயின் த சைக்கிள் ரிப்பீட்ஸ். ஆனால் வந்து இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஏன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா இட் நீட்ஸ் டு கம் டு தட் ஈக்குலிபிரியம் பொசிஷன். அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துட்டும் போகணும். அதே மாதிரி ஆக்சலரேஷன் எப்படி டிபெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் நெகட்டிவ் ஆஃப் எக்ஸுக்கு அது ரெண்டுமே ரிலேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து இட் இஸ் ஆப்ஷன் 1. இதில் டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து the radius of a circle, the period of revolution, okay, time period, initial position and sense of revolution are indicated in the ஃபிகர். ஓகே, அப்போ கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஒய் இப்படி பாயிண்ட் பிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. when time t equals 0, அதுதான் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியல் பொசிஷன். பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா தட் இஸ் கோயிங் டு பி 4 செகண்ட். அப்போ 4 செகண்டில் திருப்பி வந்து டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு அது திருப்பி வந்துட போகுது. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து they have given it as 3 meters, ரைட்? அப்போ மற்றெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த ரேடியஸ் வெக்டர் அப்போ ரொட்டேட்டிங் பார்ட்டிகல் பி இஸ். அப்போ இது ஒய் ஆக்சிஸில் எனக்கு வந்து ஒய் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பார்க்கும்போது ஒய் ஆக்சிஸில் அது எப்படி ஆசிலேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து எனக்கு பார்க்கும்போதே தெரியுது அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒயில் வந்து மேக்ஸிமம் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? அப்போ மேக்ஸிமம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே உள்ளே வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐ ஷுட் கெட் த கொசைன் கிராஃப், ரைட்? அப்போ மேக்ஸிமமாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்லேருந்து 3 meters தான் ரேடியஸ், ரைட்? அப்போ 3 metersலேருந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஆப்வியஸ்லி ஐ ஷுட் கெட் த கொசைன் கிராஃப். அப்போ இங்கே கொசைனோட தான் நான் மேட்ச் பண்ணணும். அப்போ கொசைன் வந்து மொத்தம் 3 வந்து இருக்க போகுது. அப்போ மேலேருந்து அது அப்படியே கீழே வருது. மேலேருந்து கீழே வந்து திருப்பி மேலே வந்து மூவ் ஆக போகுது. ஆம்ப்ளிடியூட் ஆப்வியஸாக எனக்கு வந்து இட் ஷுட் பி பாசிட்டிவ், ரைட்? அப்போ ஆம்ப்ளிடியூட் வந்து எனக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா 3 கொசைன், ரைட்? அப்போ 3 கொசைனுக்கு வந்து 2 இது வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஐ ஹேவ் டு புட் த ஒமேகா டி. அப்போ நான் இங்கே வந்து எனக்கு ப்ராப்ளமே என்னென்னா ஒமேகா என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஒமேகா ஈக்குவல்ஸ் 2π divided by capital T, ரைட்? அப்போ 2π/t அப்படிங்கும்போது எனக்கு வந்து டைம் பீரியட் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். அது வந்து 4 வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா எல் கெட் π/2. அப்போ π/2 வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ ஒமேகா டீக்கு பதிலாக ஸோ 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. இதர் வந்து 3 கொசைன் உள்ளே வந்து π/2 சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று தான் இருக்குது. இங்கே 3π/2ன்னு கொடுத்துருக்காங்க which is not the answer. therefore ஒமேகா டீக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒமேகாக்கு பதிலாக π/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டி வந்து மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். therefore the answer for this question is option 1, ரைட்? இந்த சம் வந்து புரியணும், ஈஸியான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்னங்க
என்னங்கிறது வந்து பார்க்கலாம். The phase difference between displacement and acceleration of a particle in simple harmonic motion. ஓகே, ஸோ phase difference என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட், இந்த கிராஃப் வந்து நம்ம ஏற்கனவே தியரியில் வந்து பார்த்தா தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷைன் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ கொசைன் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். திஸ் இஸ் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட், அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வந்து எது வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ கொசைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா I'll get the minus sign. ரைட், அப்போ மைனஸ் சைனுங்கிறதா எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனாக இருந்திருக்கணும். அப்போ இதுக்கு வந்து எனக்கு வந்து மைனஸ் சைன் கிராஃப் வந்து கிடச்சிருந்துருக்கணும். அப்போ ஆக்சலரேஷனுக்கு வந்து என்ன பண்ணோம், அது அகெயின் ஐ லவ் டு. ஸோ இது வந்து என்னோட வெலாசிட்டி. அப்போ ஆக்சலரேஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஒன் மோர் டைம் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ நெகட்டிவ் சைன் கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அப்போ நெகட்டிவ் சைனை வந்து நான் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா I'll get மைனஸ் கொசைன். ரைட், அப்போ சைன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கொசைன், ஆனால் அந்த நெகட்டிவ் சைன் வந்து அப்படியே இருந்திருக்க போது. ஸோ I'll get the நெகட்டிவ் கொசைன். அப்போ இந்த மாதிரி வந்திருக்கும். இங்கே நான் எத்தனை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிளில் எனக்கு வந்து என்னோட பொசிஷனையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் த பொசிஷனையும் ஆக்சலரேஷனையும் நான் வந்து ரிலேட் பண்ணோம். அப்போ ஆக்சலரேஷனையும் பொசிஷனையும் நான் ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து ப்ளஸ் காஸில் இருக்குது, இது வந்து மைனஸ் காசைன் இருக்குது. அப்போ இங்கேருந்து எனக்கு வந்து இது மைனஸ் காஸாக மாறணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து ஃபேஸ் ஆங்கிள் வந்து இது எக்ஸ்ட்ராவாக முன்னாடி தள்ளி நிற்குது அப்படின்னா இது வந்து ஒரு π/2, இது வந்து ஒரு π. ரைட், அப்போ வந்து ஒரு π வந்து முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா கெட் திஸ் கிராஃப். ரைட், அப்போ ஃபேஸ் ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு திஸ் திங். அப்போ இந்த பார்ட் வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் π. ரைட், அப்போ ஃபேஸ் ஆங்கிள் இஸ் கோயிங் டு பி π. The answer is option 1. இந்த சம்மில் வந்து நம்ம வந்து கிராஃபிக்கலாகவே அதை நம்ம ரிலேட் பண்ணிட்டோம். தர்ஃபோர் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஃபேஸ் ஆங்கிள் வந்து நல்லா மேட்ச் பண்ண முடியும். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் ஒரு இது வந்து பாசிட்டிவில் போச்சு, இன்னொரு நெகட்டிவில் வந்துச்சு, அது ரெண்டுமே பொசிஷனில் ரிலேட் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால நம்ம டைம் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வச்சு ஃபேஸ் ஆங்கிள் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம வந்து தீஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே, எக்ஸுங்கிறது ஒன்று, இங்கே வந்து ஆக்சலரேஷன், இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எதுதான் நல்லா தெரியும் அப்படின்னா கிராஃப் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபேஸ் ஆங்கிளே எனக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே அதை வச்சு என்னால் ரிலேட் பண்ண முடியும். ரைட், இந்த சம்மில் டவுட் வந்துடக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன். ஒரு வைப்ரேஷன் அப்படின்னா ஒரு இது கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு. இங்கே வந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் வெலாசிட்டி. ரைட், அப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது எனக்கு என்ன வந்துருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இன்டர்வல். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ வெலாசிட்டி தான் இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்பீட் கொடுக்கல, வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ வெலாசிட்டி அப்படிங்கும்போது ஆப்வியஸாக வந்த இடத்துக்கே அது வந்து திருப்பி வந்துருச்சு. அப்போ வந்த இடத்துக்கே திருப்பி வந்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ இட் ஷுட் பி 0. ரைட், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி 0. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் வந்து இட் ஷுட் ஆல்சோ பி 0. ரைட், புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்னங்கிறது வந்து பார்க்கலாம். A particle executes linear simple harmonic motion with an amplitude of 3 cm. Right, அப்போ வந்து அது SHM or amplitude வந்து என்னென்னா it is 3 cm. Right, when the particle is at 2 cm from the mean position, அதோட equilibrium positionலேருந்து 2 cm தள்ளி இருக்கும்போது the magnitude of its velocity, magnitudeனா just numbers மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம், which means speed here. The magnitude of the velocity is equal to that of its acceleration. ஸோ அப்போ வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் ரெண்டுமே எனக்கு வந்து சேமாக இருக்குது. அப்படி இருக்கணும் அப்படின்னா டைம் பீரியட் செகண்ட்ஸ். அப்போ டைம் பீரியட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட், அப்போ வெலாசிட்டிங்கிறது ஸ்பீடுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்டில் வந்து தியரியில் நம்ம வந்து ஒரு ஃபார்மில் வந்து படிச்சிருந்துருப்போம். அது ரெண்டாக தான் ரிலேட் பண்ணுற மாதிரி வரும், வேறு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த ஃபார்மில் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஆம்ப்ளிடியூடையும் பொசிஷனையும் எனக்கு வந்து ரிலேட் பண்ண போகுது. ஓகே, ஆம்ப்ளிடியூடுங்கிறதுக்கு 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி பொசிஷனுக்கு வந்து எனக்கு என்ன இட் இஸ் 2. ரைட், தேவைப்பட்டால் நம்ம சென்டிமீட்டர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஆன்சர் வந்து செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சென்டிமீட்டரில் வச்சு சால்வ் பண்ணிடலாம். லெட்ஸ் செக் இட். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். நெகட்டிவ் சைன் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ரைட், ஏன்னா மேக்னிடியூட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒமேகா வந்து கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். ஒரு ஒமேகா இட் வில் கெட் கேன்சல். அதுக்கப்புறம் இது ஜஸ்ட்டு இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் டைம் பீரியட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டைம் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்கு ஒமேகா தெரிஞ்சிருச்சுன்னா 2π/t போட்டு டைம் பீரியட் என்னங்கிறத என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போ ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர். இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு எப்படி வந்துருக்கணும்னா லைக் I'll get like a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் which is equal to இதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரைட், அப்போ ஸ்கொயர் ஆகிடுச்சு அப்படின்னா you'll have like ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ரைட், இங்கே இதை வந்து நான் வந்து ஒமேகா தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா I'll have like ஒமேகா ஸ்கொயர் which is equal to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்.
ஃபைன். இங்கே வந்து ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு வந்து எனக்கு வேல்யூ வந்து தெரியும். ஏக்கு வந்து நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், எக்ஸுக்கு வந்து நான் 2. இப்போ மீட்டராக கன்வெர்ட் பண்ணாலும் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சென்டிமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேலே 10⁻², 10⁻² வந்து இருக்கணும். டினாமினேட்டரில் யூ ஹேவ் த சேம் 10⁻², ஸோ இட் வில் கெட் கேன்சல், ரைட். அதனால் யூனிட் கன்வர்ஷன் வந்து இங்கே வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்போ இதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாகவே நான் உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா ω² ஈக்குவல்ஸ் ஏ ஸ்கொயருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3² - எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து நான் வந்து என்னென்னா 2² டிவைடட் பை 2² which is equal to 4. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்னா 9 - 4 divided by 4. Correct? அப்போ 9 - 4 divided by 4 which is going to be 5/4. So now I have found out ω². இப்போ எனக்கு ω² தெரியும். ஸோ அதை நான் வந்து எதில் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா ஒமேகா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஒமேகா அப்படின்னா ஜஸ்ட் ரூட் எடுத்தால் போதும். அப்போ √5/2 வந்து எனக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒமேகா ஈக்குவல்ஸ் √5 divided by 2. ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டைம் பீரியடை வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ டைம் பீரியட் t is equal to ஒமேகா is equal to 2π/t. அப்போ டைம் பீரியட் வந்து எனக்கு என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா 2π divided by ஒமேகா. அப்போ 2π divided by ஒமேகாவுக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா √5 into 2. ரைட், the answer is 4π/√5 which is option 2. ஃபைன். இந்த சம்மும் ஈஸியான சம் தான். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ரெண்டையும் ஆக்சலரேஷனையும் வெலாசிட்டியும் நான் மேட்ச் பண்ணேன் அப்படின்னா ஐ காட் த ஆன்சர். இதில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து a particle is executing simple harmonic motion, okay, SHM. Its maximum acceleration is alpha and maximum velocity வந்து it is beta, ரைட். அப்போ வந்து மேக்ஸிமம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் அப்படிங்கும்போது எனக்கு ஜென்ரலாக ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் -ω² எக்ஸ்ன்னு வரப்போது. நெகட்டிவ் சைன் வந்து தேவையில்லை, ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் மேக்ஸிமம். அப்போ எக்ஸோட வேல்யூ எதான் மேக்ஸிமமாக வரும்? ஆம்ப்ளிடியூடாக, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடாக இருக்கும்போது வரும். ஸோ அப்போ A ஈக்குவல்ஸ் ω², எக்ஸுக்கு பதிலாக ஆம்ப்ளிடியூட் A வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான், which is equal to ஆல்ஃபா. இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன். அடுத்தது மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னா வெலாசிட்டிக்கு வந்து நம்ம வந்து பீட்டா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வெலாசிட்டிக்கு என்ன வந்திருக்கணும்? ω√A² - x², ரைட். நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அதை அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து when x = 0 இருக்கும்போது you're going to have the maximum velocity. இல்லை அந்த ஃபார்முலா ஓரியன்டாக நம்ம பார்த்தாலுமே when I put x 0 அந்த சிச்சுவேஷனில் தான் எனக்கு வந்து A வந்து சப்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ எக்ஸுக்கு வேறு ஏதாச்சும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஆப்வியஸாக இந்த டேர்ம் வந்து இட் வில் டிக்ரீஸ். ஃபைன். அப்போ ஆப்வியஸாக எனக்கு எக்ஸுக்கு வந்து என்னவாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி 0 to get the maximum velocity. அப்போ இது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும்? if I put x = 0 then I will have ω A. ஓகே, இதுதான் எனக்கு வந்து பீட்டாவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா நம்ம வந்து ரிலேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஆல்ஃபா பீட்டாவை நான் வச்சு நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டைம் பீரியட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒமேகா தான் எனக்கு வந்து தெரியும். அப்போ ஒமேகா வச்சு நான் டைம் பீரியட் ஈஸியாக ஸ்ட்ரைட்டாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட். அப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரேஷியோ லாஜிக்கில் வந்து போட்டுடலாம். ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் ω²A ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா பீட்டா which is equal to ω/A. அப்போ இந்த சிச்சுவேஷனில் A it will get cancelled, ஆம்ப்ளிடியூட் ω² it will get cancelled. அப்போ ஒமேகாவுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? I'll be able to substitute 2π/t, ரைட். அப்போ 2π/t நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா which is equal to α/βன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ ஃப்ளிப் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னா I'll get the time period. அப்போ ஃப்ளிப் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2πβ divided by ஆல்ஃபான்னு வந்துருக்கணும், ரைட். therefore the answer is option 2. இந்த சம்மு புரிஞ்சுருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரெண்டையும் ரிலேட் பண்ணோம். we got the answer. ஓகே, இதெல்லாம் ஈஸியான சம். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A particle is executing simple harmonic motion along a straight line, okay, SHM. Its velocities at distance x1 and x2 from the mean position are v1 and v2, okay. ஸோ x1ங்கிற டிஸ்டன்ஸ், அப்போ வந்து அவங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறது வந்து x1 x2 வந்து கொடுத்துட்டாங்க. அதோட வெலாசிட்டி வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா v1 v2. இட்ஸ் டைம் பீரியட் என்னவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ வெலாசிட்டியும் நம்மளுக்கு டைம் பீரியடை ரிலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று தான், which is like v1 = ω√A² - x² தான் நம்ம வந்து போடுவோம். அப்போ A² - x1 அப்படி v1 அப்படின்னால you'll have like x1², ரைட். அப்போ வெலாசிட்டி v2, ஓகே. இங்கே வந்து ஸ்பீடு தான், மேக்னிடியூட் வச்சு தான் நம்ம வந்து ரிலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ v2 வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா √A² - x2², ஓகே. A² - x2². இப்போ இது ரெண்டையும் நான் பேஸ் பண்ணி நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டைம் பீரியட் கேபிட்டல் T என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இங்கே நான் டைம் பீரியட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன்.
இங்கே வந்து எனக்கு ரிலேஷன் வந்து பார்த்தாலே எனக்கு வந்து தெரியுது ஏதோ அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரி பண்ணி தான் எனக்கு வந்து போகணும். வழக்கமாக நமக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ரேஷியோஸ் வந்து எடுத்துரும். ரேஷியோஸ் வந்து எடுத்தோம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒமேகா இட் வில் கெட் கேன்சல். அதுக்கு மேலே நமக்கு ப்ரொசீடே ஆகாது. எனக்கு தேவையே டைம் பீரியட் டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து எல்லாமே ஸ்கொயர் பண்ண மாதிரி இருக்குது, அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ வந்து எனக்கு இந்த ரெண்டில் இருக்க போகிற ஒரு காமனான டேர்ம் வந்து நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக v1 - v2 இல்லைனா v1 + v2 அந்த மாதிரி கிடைக்க போகுது. இங்கே நான் வந்து ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமான்னு பார்க்க போகிறோம். சப்ராக்ட் தான் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் வந்து ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிட்டு எனக்கு ஒமேகா மட்டும் எனக்கு வந்து வரும். ரைட், ஃபர்ஸ்ட் இது வந்து நான் வந்து மேலே இருக்க போகிறத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ ஸ்கொயர் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும், v1 ஸ்கொயர் which is equal to ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் இன் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் மைனஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் x1 ஸ்கொயர் நீங்கள் வந்து வந்திருக்கும். ரைட், அப்போ v2 வந்து எனக்கு வந்து என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா v2 ஸ்கொயர் which is equal to ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் x2 ஸ்கொயர் நீங்கள் வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. இப்போ v1ஐயும் v2ஐயும் நான் வந்து ரிலேட் பண்ணியாச்சு. அப்போ v1 v2 இது ரெண்டையும் நான் வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுவான்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர் ஏவும் ஒமேகா ஸ்கொயர் ஏ இந்த டேர்ம் வந்து எனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ரைட், அப்போ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா ஆட் பண்ணால் எனக்கு வந்து பிரோஜனமே கிடையாது, எல்லாமே திருப்பி அப்படியே தான் வரப்போகுது. இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் அவுட் ஆயிரும். கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா ஐம் ஜஸ்ட் லெஃப்ட் வித் ஒரு டேர்மில் வந்து நெகட்டிவும் இது வந்து எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவாகவும் எனக்கு வந்து கிடச்சிருக்கும். அப்போ எனக்கு ஒரு ஒமேகா இருக்குது. ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வந்து வந்துடும். ரைட், வழக்கமாக இந்த மாதிரி வந்து நம்ம ரேஷியோ தான் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னும் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன், ரைட். அப்போ இது ரெண்டையும் நான் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் ரெண்டையுமே நான் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணால் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும், v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் which is equal to இதை நான் சப்ராக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே இது கேன்சல் அவுட் ஆயிரும் தெரியணும். அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஏவும் இதுவும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் x1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் x2 ஸ்கொயர்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ரைட், அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் ஒமேகா ஸ்கொயர் வந்து எடுத்துகிட்டு இது டினாமினேட்டருக்கு வந்து நான் வந்து கொண்டுட்டு போக போகிறேன். ஸோ இல் ஹேவ் லைக் ஒமேகா ஸ்கொயர் which is equal to v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் டிவைடட் பை x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர். ஃபைன், அப்போ ஒமேகா வந்து நான் வந்து என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா 2π/tன்னு நான் வந்து மாற்றிடுவேன். அப்போ 2π/tன்னு மாற்றிட்டு ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் I'll get the answer. அப்போ ஃப்ளிப் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா the answer is option 4. ஓகே, இந்த சம் வந்து புரியணும். ரைட், இந்த சம்மில் வந்து பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா சால்விங்கில் தான். வழக்கமாக நம்ம இந்த மாதிரி வந்து ரேஷியோஸ் எடுத்து வந்து நம்ம வந்து போடுவோம். ரேஷியோஸ் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஆப்ஷனை கொஞ்சம் பாருங்கள். நம்ம வந்து பார்க்கும்போது அது எப்படி தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளிப் ஒரு மாதிரி அதை ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த கெஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இப்படியும் ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் மேலில் வந்து நம்ம அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணும்போது இப்படியும் யோசிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கணும். ரைட், இதில் டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம்மும் சிம்பிள் சம் தான், கிராஃபிக்கல் சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The oscillation of a body on a smooth horizontal surface, okay, oscillation is represented by the equation x equals a cosine omega t, right, where x is displacement at time t, okay, xங்கிறது வந்து displacement, fine. omega வந்து என்னன்னா frequency of the oscillation, fine. Which one of the following graph shows correctly the variation of acceleration with time? அப்போ ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் வந்து ரிலேட் பண்ணுறாங்க. ஹியர் a is acceleration and capital T is the time period அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ வந்து x வந்து நம்ம படித்த மாதிரியே நம்ம தியரியில் பார்த்த மாதிரி என்னென்னா இட் இஸ் a cosine omega t. அப்போ வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து என்ன வந்ததுன்னா மைனஸ் கொசைனில் தான் எனக்கு வந்து வந்துருக்கணும் ஆன்சர். ஓகே, அப்போ நெகட்டிவ் கொசைன் அப்படிங்கிறது த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ரைட், இதெல்லாம் கிராஃபில் தெளிவாக இருந்தாலே தெரிஞ்சிருக்கணும். த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆப்ஷன் 3. டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A particle of mass m oscillates along x-axis according to the equation x is equals a sin omega t. ஓகே, இது வந்து எப்படி ஆசிலேட் ஆகுது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆசிலேட் ஆகுது. x equals a sin omega t. The nature of the graph between momentum and displacement of the particle. இப்போ வந்து நான் எதை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா மொமெண்டத்தையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நான் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி நான் ஒரு கிராஃப் வந்து நான் ஜென்ரேட் பண்ணோம். ரைட், அப்போ ஒரு ஆக்சிஸில் வந்து எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா எக்ஸில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்வியஸாக, ஒயில் வந்து எனக்கு வந்து மொமெண்டம் p இருக்க மாதிரி நான் வந்து ரிலேட் பண்ணோம். ரைட், இதில் வந்து எனக்குன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் சால்விங் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னங்கிறது வந்து பார்த்தலாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதே தானே வரப்போகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஏ
sin omega t அது அப்படியே தான் வந்திருக்க போகுது. இதே இப்போ வந்து இதை நான் எதோட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா மொமெண்டம். அப்போ மொமெண்டம் வந்து எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஐ ஷுட் நோ த வெலாசிட்டி, ரைட்? அப்போ வெலாசிட்டி வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் get the velocity, ரைட்? அப்போ வெலாசிட்டி a ஈக்குவல்ஸ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா கொசைன், தேர்ஃபோர் வில் ஹேவ் லைக் a ஒமேகா கொசைன் ஒமேகா டின்னு எனக்கு வந்து இது வந்து வந்திருக்கணும், ரைட்? அப்போ இதை வந்து நான் வந்து அடுத்து வந்து என்னவா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மொமெண்டம் வந்து சேஞ்ச் பண்ணோம். அப்போ மொமெண்டத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா p ஈக்குவல்ஸ் mv. அப்போ இதோட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு m வந்து மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான், am ஒமேகா கொசைன் ஒமேகா டின்னு எனக்கு வந்து வந்திருக்கணும். இப்போ வந்து நான் எக்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, மொமெண்டத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இது ரெண்டையும் ரிலேட் பண்ணோம். அப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் அந்த ஹிண்ட் இருக்க போகுது. இப்போ சைன் ஒமேகா டி கொசைன் ஒமேகா டி இது ரெண்டையும் நான் வந்து ஒன்றா சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் கொசைன் ஸ்கொயர் ஒமேகா டி வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1 எனக்கு வந்து வரப்போகுது. அதை வச்சு நான் இது வந்து போடுறேன். ஸோ அப்போ இதில் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னா எலிப்ஸோட வந்து மேட்ச் ஆகும், ரைட்? அப்போ வந்து எனக்கு வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு தெரியல, x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 1 வந்துச்சுன்னா தட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ், ரைட்? அந்த மாதிரி இது வந்து இங்கே வந்து மேட்ச் ஆக போகுது. அப்போ இது வந்து நான் ஒன்றா இந்த சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் கொசைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஈக்குவல்ஸ் 1 அதை மட்டும் வச்சு நான் வந்து அதை வந்து மேட்ச் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ நம்ம இதை மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். அப்போ ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஹேவ் லைக் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஏன்னா சைன் ஸ்கொயர் மட்டும் ஒரு சைடு தெரியுது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து தனியாக வரணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, ரைட்? அப்புறம் வந்து மொமெண்டத்தை வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா மொமெண்டம் வந்து எனக்கு எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா அதையும் அப்படியே ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான், ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர், ஃபைன். அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் கொசைன் ஸ்கொயர் ஒமேகா டி. ஓகே, அப்போ ப்ளஸ் கொசைன் ஸ்கொயர் ஒமேகா டி நான் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்த டேர்மு திஸ் வில் பி ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே வந்து எனக்கு ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸுங்கிறது தான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க போகிறது விச் இஸ் மை பொசிஷன். அப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்க போகிறதுக்கு வந்து தட் இஸ் மை மொமெண்டம். அப்போ ஒய் இருக்குது, இது ரெண்டுக்கும் டினாமினேட்டர் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் தட் கான்ஸ்டன்ட், ரைட்? இங்கே ஏ ஸ்கொயருங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், இங்கே பிக்கு பதிலாக எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இந்த மூணுமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ ஆப்வியஸாக இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் லுக் லைக் அன் எலிப்ஸ். ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம் தான், ரைட்? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேட்ச் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் டவுட் இருக்கக்கூடாது, புரியணும், ரைட்? அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிளான சம் தான், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 simple harmonic motion of angular frequency 100 and 1000 radian second inverse. ஓகே, அப்போ angular frequency வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து have the same displacement amplitude, அது ரெண்டுக்குமே சேம் ஆம்ப்ளிடியூட் வந்து இருக்குது. the ratio of their maximum acceleration. ஸோ ஆக்சலரேஷனுக்கு நான் இங்கே வந்து ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட், முன்னாடியே பார்த்துருந்தது தான். அப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம A1 வச்சுக்கோம் which is equal to ஒமேகா 1 ஸ்கொயர் கேபிட்டல் A. அவங்க வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு சிச்சுவேஷன்லேயும் ஆம்ப்ளிடியூட் வந்து சேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ ரேஷியோஸ் இடத்துல கேன்சல் அவுட் ஆயிரும், புரியணும். அப்போ யூல் ஹேவ் லைக் ஒமேகா 2 ஸ்கொயர் A. அப்போ இங்கே வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து இட் வில் கெட் கேன்சல், ரைட்? அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணி உள்ளே போட்டோம்னா வில் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே. அப்போ மேலே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வன்சியில் வந்து 100 ஸ்கொயர், கீழே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்குன்னா 1000 ஸ்கொயர். ஓகே, அப்போ உள்ளே வந்து நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா 1 கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இல் ஹேவ் லைக் 1 டிவைடட் பை 100. ஸோ 1:10^2. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இந்த சம்லாம் ஈஸியான சம், இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து a point performs simple harmonic oscillation of period capital T. ஓகே, டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் கிவன் பை ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஈக்குவல்ஸ் a sin ஒமேகா t ப்ளஸ் π/6. ஓகே, ஸோ அந்த ஆங்கிள் ஃபேஸ் ஆங்கிள் ஃபையும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் த எலாப்ஸ் ஆஃப் வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் பீரியட். ஓகே, அப்போ வந்து எவ்வளோ டைம் வந்து எலாப்ஸ் ஆனதுக்கப்புறம், எலாப்ஸ்னால் கடந்ததுக்கப்புறம் the velocity of the point will be equal to that of half of its maximum velocity. See, maximum velocity வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இது வரைக்கும் முன்னாடி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். maximum velocity வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா b ஈக்குவல்ஸ் ஒமேகா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து வந்துருக்கணும். அப்போ வந்து உள்ளே வந்து ஒமேகா ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா இல் ஹேவ் லைக் ஒமேகா ஏ. ஸோ இதுதான் என்னோட மேக்ஸிமம் வெலாசிட்டியாக வந்து இருந்திருக்க போகுது. இந்த வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி half ஆஃப் இட்ஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ இந்த வெலாசிட்டி வந்து ஹாஃபாக இருக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து டைம் டி வந்து எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? இங்கே வந்து எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு நான் வந்து எதோட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டியோட மேட்ச் பண்ணணும். அந்த half ஆஃப் இட்ஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும்போது எனக்கு டைம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? புரிஞ்சுருந்துருக்கணும். இங்கே நம்ம வந்து அந்த வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வந்து வெலாசிட்டி வந்து கிடச்சிரும். அப்போ வெலாசிட்டி v ஈக்குவல்ஸ் a
sin omega t plus pi by 6 அப்போ உள்ளே இருக்க அந்த பேராமீட்டர் ஃபுல்லாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா pi by 6 கான்ஸ்டன்ட் அது 0 ஆயிரும். ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா you'll get only one omega. அது நம்ம முன்னாடி வந்து எழுதிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா சைன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா it becomes cosine, right? cosine omega t plus pi by 6. ஃபைன், இது வந்து புரிஞ்சுருக்கணும். அப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறான், வெறும் கொசைன் தான், நெகட்டிவ் சைன் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஃபைன், அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸை வச்சு அவங்க கொடுத்துருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு நான் வந்து வெலாசிட்டி v என்னங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு டேரக்ஷன் வந்து சைன்ஸ் வந்து முக்கியம் கிடையாது. எனக்கு வந்து half ஆஃப் த வெலாசிட்டி வரணும் அப்படின்னா t வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ வெலாசிட்டி வந்து நான் வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே I'll equate it with omega and then a. இங்கே கொடுத்துருக்க மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மால் a வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்போவுமே அந்த சைன் ஃபங்க்ஷன் ஆர் கொசைன் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இருக்க போகிறது அந்த கோஎஃபிஷியன்ட் தான் எனக்கு வந்து ஆம்ப்ளிடியூடாக இருந்துருக்க போகுது. அப்போ வந்து ஸ்மால் ஏலே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒமேகா கேபிட்டல் ஏக்கு பதிலாக இங்கே நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஸ்மால் a டிவைடட் பை 2 which is equal to a omega cosine omega t plus pi by 6, ரைட்? அப்போ இதில் வந்து எது கேன்சல் அவுட் ஆகும் அப்படின்னா ஒமேகா a ஒமேகா வந்து it will get cancelled, right? Then I'm just left with half, right? அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஒமேகா t plus pi by 6 கொசைனோட எந்த ஆங்கிள் வந்து எனக்கு வந்து 1/2 வந்து எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? இந்த மொத்த டேர்மே இட் இஸ் தீட்டா. நம்ம அந்த டைம் பீரியட் தியரியில் படிக்கும் போதெல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அப்போ ஹாஃப் வரணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆங்கிள் வந்து வந்துருக்கணும், கொசைன் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா மேலே இந்த 1லேருந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் 1√3/2 and then you'll have like 1/√2, then you're going to have like 1/2, right? அப்போ 1/2 வந்து எனக்கு வந்து என்ன 60 டிகிரியில் வரும். அப்போ 60 டிகிரி எனக்கு எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னா that is going to be pi/3, ரைட்? அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸோ இதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே pi/3க்கு வந்து மேட்ச் பண்ண போகிறேன். எந்த டேர்ம் அப்படின்னா உள்ளே இருக்க போகிற இந்த தீட்டாவும் 1/2 எனக்கு எங்கே மேட்ச் ஆகும் அப்படின்னா pi/3ல மேட்ச் ஆகும், தெரியணும். ஸோ ஒமேகா t plus pi/6ன்னு எனக்கு வந்து வரும், ரைட்? இப்போ வந்து நான் ரெடி டு ஃபைண்ட் த t. இந்த t வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் t which is the time பீரியடாக தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டீயை வந்து கேபிட்டல் டீயில் நான் வந்து ரிலேட் பண்ணணும், ரைட்? அதை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஒமேகாக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 2π கேபிட்டல் டீயை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் will get the answer, ஃபைன்? அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா have like 2π divided by capital T into t which is equal to pi/3 minus pi/6. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 2π/6ன்னு வந்துருக்கணும். 2π/6 minus pi/6 which is going to be again pi/6, ஓகே? ஃபைன், இப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா pi it will get cancelled. மேலே இருக்க போகிற இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் I'll get the time, ரைட்? அப்போ வந்து டைம் ஈக்குவல்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் T divided by 6 into 2 வந்து எனக்கு வந்து வரணும். ஸோ 6 into 2 which is going to be 12, ரைட்? அப்போ t/12. அப்போ t/12 வந்து எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னா the answer is option 2, ஃபைன்? இந்த கொஷினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. இது வந்து புரிஞ்சுருக்கணும். ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெலாசிட்டி வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ வெலாசிட்டியை வச்சு நான் வந்து டைம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ எப்படி வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னா half of its மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி a ஒமேகான்னு தெரியும். a omega/2 போட்டு மேலே கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணோம். ஈக்குவேட் பண்ணும்போது கொசைன்குள்ளே தீட்டா இருக்கும். அப்போ அந்த கொசைன்குள்ளே என்ன தீட்டா இருந்தால் எனக்கு ஆன்சர் half வரும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணோம். அப்போ half வரணும் அப்படின்னா that is going to be 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி அப்படிங்கும்போது pi/3 போட்டு சால்வ் பண்ண we got the answer, ரைட்? இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, ஈஸி தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். the phase difference between the instantaneous velocity and the acceleration of a particle. இதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷனுக்கும் இதுக்கும் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து அவங்க எதுக்கு ரெண்டை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டிக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் சைனில் வந்து வந்திருக்கணும், ரைட்? வெலாசிட்டிக்கு. அதே ஆக்சலரேஷன் அப்படிங்கும்போது இது இன்னொரு தடவை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா சைன் வந்து அப்படியே கொசைன் வந்துருக்கும், மைனஸ் கொசைன் வந்து இருக்கணும்ல. அப்போ மைனஸ் கொசைன்கிறது இந்த மாதிரி வந்திருக்கணும். அப்போ இதுக்கும் எனக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து ஆஃப்செட் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு pi/2 வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கர்வ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது, ரைட்? அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருக்குன்னா that is going to be pi/2, ரைட்? ஏன்னா pi/2 தள்ளிட்டோம் அப்படின்னா கீழே உள்ள கிராஃப் வந்து எனக்கு வந்து கிடச்சிடும், ரைட்? பார்த்தாலே தெரியுது. therefore the answer is option 4. இந்த சம்மில் எல்லாம் டவுட் இருக்கக்கூடாது, ஈஸி தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். a particle executing simple harmonic motion of amplitude a equals 5 cm, okay, has maximum speed 31.4 cm/s. ஸோ ரெண்டுமே சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க. ஸோ யூனிட் கன்வர்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன், போடும்போது தெரியும். the frequency of its oscillation. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா frequency which is like 1/time period, okay?
அப்போ நம்மளுக்கு வந்து வெலாசிட்டியும் மேக்ஸிமம் ஸ்பீடையும் இதே மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு என்ன தெரியும், v ஈக்குவல்ஸ் a ஒமேகா, ரைட். அப்போ ஏவும் ஒமேகாவையும் நான் வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஏக்கு வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 5 சென்டிமீட்டர், வீக்கு வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் 31.4 சென்டிமீட்டர் பர் செகண்ட். சென்டிமீட்டர் கேன்சல் அவுட் ஆயிரும், ஸோ பிரச்சனை இல்லை. இங்கே ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t வந்து போடுவோம். ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஃப்ரீக்வன்சி. அப்போ 2π நியூன்னு நம்ம போட்டுற வேண்டியதான், ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்துடும், புரியணும். அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா 31.4 which is equal to ஆம்ப்ளிடியூடுக்கு வந்து you'll have like 5. ஒமேகாவுக்கு வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா 2π, பைக்கு வந்து 3.14ன்னு போடுறோம், ஸோ கேன்சல் அவுட் ஆயிரும். 3.14 இன்ட்டு நியூ. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, பார்த்தாலே தெரியுது. 3.14, 5 × 2 வந்து 10. அப்போ திஸ் பிகம்ஸ் 31.4. அப்போ 31.4 டோட்டலாக இட் வில் கெட் கேன்சல், ரைட். எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிட்டு ஐ வில் பி லெஃப்ட் வித் 1. சரி தானே. அப்போ ஃப்ரீக்வன்சி நியூ ஈக்குவல்ஸ் 1 ஹெர்ட்ஸ். சரி தானே. அப்போ இந்த 1ங்கிறது வந்து என்னென்னா the answer is option 4, ரைட். இது ஸ்ட்ரைட்டாகவே சம் தான், இது வந்து புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் அந்த கிராஃப் பேஸ் பண்ண சம் தான், ஈஸியான சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். which one of the following statement is true for the speed v and the acceleration a of a particle executing simple harmonic motion, right. அப்போ வந்து v-ஐயும் acceleration a-வையும் நான் வந்து ரிலேட் பண்ணணும். when velocity v is maximum, acceleration is maximum. this is wrong, right. ஏன்னா velocity v வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னா x = 0 அந்த மீன் பொசிஷனில் தான் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரிங் இழுத்துருச்சு. அப்போ தான் மேக்ஸிமம் velocity வந்து எனக்கு இருக்க போகுது. அப்போ acceleration a வந்து ஸ்ட்ரிங் வந்து இட் இஸ் லைக் uncompressed, right. ஓகே, ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த சிச்சுவேஷனில் acceleration should be 0, right. அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். value of a is 0 whatever. see இது வந்து this is wrong. when v is 0 acceleration 0 அதுவும் வந்து கிடையாது. when velocity v is maximum நான் முன்னாடி சொன்ன அதே தான். அந்த கிராஃப் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிளியராக இருந்தாலும் ஓகே. when v is maximum acceleration a is 0, that is correct, right. இதெல்லாம் புரியணும், இதுக்கெல்லாம் நீ எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்ல, புரிஞ்சிருந்துருக்கணும். அது சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து which one of the following equation of motion represent the simple harmonic motion. அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து SHM அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷனையும் பொசிஷனையும் வந்து மேட்ச் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆக்சலரேஷன் இந்த எக்ஸ், மற்றது எல்லாமே they are just positive constant, right. k0, k1, a இது எல்லாமே வந்து என்னென்னா those are constant. அப்போ ஜென்ரலாக ஆக்சலரேஷனையும் பொசிஷனையும் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு த நெகட்டிவ் ஆஃப் த பொசிஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து பார்த்துருக்கோம். இல்லைனா a = -kx. அப்போ அங்கே அப்படி இங்கே இருக்க போகிறது நெகட்டிவ் சைன் இருக்கிறது வந்து வேறு எதுவும் ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு ஈக்குவேஷனில் மட்டும் எனக்கு வந்து kx வந்து வந்திருக்கு, பட் யூ டோன்ட் ஹேவ் த நெகட்டிவ் சைன். அப்போ இந்த மாதிரி சம்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா யூ ஷுட் நாட் மார்க் எனி ஆப்ஷன், ஏன்னா இந்த எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் இல்லை. அப்போ நம்ம மார்க் பண்ணாமல் வந்தோம்னா they'll give you 4 marks. இன்கேஸ் நம்ம மார்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா they'll give you -1, ரைட். சரி தானே. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா எந்த ஆப்ஷனுமே இல்லை, therefore none of the option is correct, fine. இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். அது சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கிராஃபிக்கல் சம் தான், என்னென்னு பார்க்கலாம். A particle of mass m is released from rest and follows a parabolic path as shown. ஓகே, ஸோ மேலேருந்து ரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து to and fro வந்து ஆசிலேட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அன் ஆசிலேட்டரி மோஷன். நம்ம வந்து பெண்டுலம் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும் வந்து வரப்போகுது. அஸ்யூமிங் தட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த மாஸ் ஃப்ரம் த ஆரிஜின் இஸ் ஸ்மால். பெண்டுலம் வந்து ஸ்மால் தீட்டா கொடுத்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து ஸ்மால் தீட்டா தான் தள்ளி விட்டு வந்திருக்கோம். எப்படி பெண்டுலத்தில் அந்த பாப் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துச்சோ, அதில் எப்படி கிராவிட்டி வந்து ஹெல்ப் பண்ணிச்சோ, அதே மாதிரி தான் இங்கேயும் கிராவிட்டி ஆக்ட் ஆக போகுது. ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே வந்து டசன்ட் ப்ளே ப்ரிடாமினன்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி நம்ம போடுவோம். விச் கிராஃப் depicts the position of the particle as shown as a function of time. ஸோ அப்போ இந்த இதை வந்து நான் வந்து எதோட மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா இந்த to and fro மோஷனை வந்து கரெக்டாக பெண்டுலத்தோட என்னால் மேட்ச் பண்ண முடியும். அப்போ திஸ் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் பெண்டுலம். அப்போ பெண்டுலத்தில் எப்படி பிஹேவ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பிஹேவ் பண்ண போகுது. ஏன்னா இந்த பாத் வந்து கரெக்டாக வந்து பேராபோலிக் பாத் மாதிரி இருக்க போகுது, ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி வந்துருக்கணும் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நான் கிராஃப் வந்து போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பொசிஷன்லேருந்து எனக்கு வந்துட்டு to and fro ஆசிலேஷன் வந்து எனக்கு வந்து இருக்க போகுது. அப்போ மேக்ஸிமம் பாத்துலேருந்து எனக்கு வந்து வரும்போது அப்படின்னா எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் லுக் லைக் அன் கொசைன், ரைட். அப்போ இது எதோட மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னா பெண்டுலத்தோட மேட்ச் பண்ணலே தெரிஞ்சிருந்துருக்கணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை. மற்ற எந்த ஆப்ஷனுமே மேட்ச் பண்ண முடியாத மாதிரி தான் வருது. இங்கே வந்து எனக்கு என்னென்னா மீன் பொசிஷன்லேருந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. தட்ஸ் நாட் த கேஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு சர்டன் ஹைட்லேருந்து நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஓகே, therefore the answer for this one is option 1. இதுலையும் டவுட் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி கிளியர், ரைட். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The particle executing simple harmonic motion has kinetic energy of k0 cosine square omega t, right. அப்போ வந்து ஸோ kinetic energy வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க which is k0 cosine square omega t. அது என்னங்கிறது பார்க்கலாம்.
த மேக்ஸிமம் வேல்யூஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் தென் த டோட்டல் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே கேட்டிருக்காங்க. தியரியில் நம்ம கைனடிக் எனர்ஜி எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இதெல்லாம் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறது நம்ம எனர்ஜி செக்ஷனில் வந்து நம்ம ஆசிலேஷனில் பார்த்து இந்த தியரி தான் இப்போ நான் எழுத போகிறேன். அப்போ K = ½ mv² வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது, ரைட். அப்போ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிடுவோம்னா ½ m வெலாசிட்டி வந்து நான் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து கொசைன் ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் பிகம்ஸ் நெகட்டிவ் சைன். அப்போ -a sin ωt, ஓகே, ஒரு ஒமேகா உள்ளேருந்து வந்துருக்க போது த ஹோல் ஸ்கொயர் எனக்கு வந்து வந்துருக்கும். அப்போ இது வந்து எனக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ½ m²a² sin² ωtன்னு அந்த இது சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ வந்து m⍵² தான் நம்ம ½ நம்ம இது வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இதையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் அடுத்தடுத்து மேட்ச் பண்ணுவேன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ½ அப்படியே k⁴ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா sin² ωtன்னு எனக்கு வந்து வந்துருக்கணும். இது தியரியில் நம்ம பார்த்தா தான் அப்படியே நம்ம திருப்பி எழுதியிருக்கோம். இங்கே ½ அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம k0ன்னு ஒரு மொத்தமாக கொடுத்துட்டாங்க, ரைட். அப்போ sin² ωtக்கு பதிலாக இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்கு அப்படின்னா cosine² ωt வந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே வந்து நான் பொசிஷனுக்கு வந்து எக்ஸை வந்து நான் கொசைன்னு கன்சிடர் பண்ணால் இங்கே சைன் வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். அதே நான் எக்ஸ் காம்பனண்ட் வந்து சைன் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன்னா இங்கே கொசைன் வந்து வந்திருக்கும். அவ்வளோதான், ரைட். அந்த கிராஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ் ஆக்சிஸில் ஆஃப்செட் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு வந்து கிடைக்க போகுது. தட்ஸ் இட், ரைட். இது வந்து புரியணும். அதனால இங்கே வந்து என்னவாக இருந்தாலும் சரி ½ அப்படிங்கிறது வந்து எனக்கு எதோட மேட்ச் ஆகுதுன்னா k0ஓட மேட்ச் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் டோட்டல் எனர்ஜி. அந்த தியரியில் நம்ம பார்த்துருந்துருப்போம். இதுதான் என்னோட டோட்டல் எனர்ஜியாகவும் இருக்கணும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து டோட்டல் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி k0 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. த மேக்ஸிமம் வேல்யூஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் த டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அது வந்து இட் இஸ் த சம் ஆஃப் கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல். அது எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்க போகுது. அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் k0, அது வந்து ஓகே. த மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து when kinetic energy goes to 0 the potential becomes maximum. அப்போ அதுவும் கண்டிப்பாக k0 தான் இருந்திருக்கணும், ரைட். ஆர்குமெண்ட் வந்து புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. therefore the answer is option 3, ரைட். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The potential energy of a simple harmonic oscillator, okay, potential energy find out பண்ணோம் when the particle is halfway to its end point, okay. அப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதில் வந்து half வேல இருக்க போகுது, ரைட். அப்போ இது வந்து if this is equal to x, if this is x equals 0 அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே a/2ல் எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட். அப்போ அது பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும், ரைட். அப்போ இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்து இருந்திருக்குன்னா தட்ஸ் கோயிங் டு பி t/6, ரைட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ வரும், அதுக்கப்புறம் தான் ஸ்பீடாக வரப்போகுது. தேர்ஃபோர் இந்த எடுத்துக்க போகிற டைம் வந்து என்னென்னா t/6. அப்போ t/6ங்கிற டைம் எடுத்து நம்ம வந்து a/2 வந்து ரீச் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ a/2ல் இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட். அப்போ மேலேருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்போ ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த சிச்சுவேஷனில் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து என்ன ஃபார்முலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா U = ½ k⁴. இது வந்து நம்ம தியரியில் பார்த்துருந்தது தான். எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா a cosine ωt வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். முன்னாடி வந்து நம்ம எப்படி கைனடிக் எனர்ஜிக்கு சைன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம், அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக a² I'll put cosine² ωt, ஃபைன். இங்கே வந்து அவங்க வந்து என்னென்னா இந்த ½ ka² அப்படிங்கிறது தான் டோட்டல் எனர்ஜி நம்மளுக்கு வந்து தெரியும். அதுதான் டோட்டல் எனர்ஜி தான் இங்கே வந்து ஈன்னு எனக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மொத்த டேர்ம் எனக்கு வந்து ஈன்னு நம்ம வந்து போட்டுடலாம், ரைட். அப்போ இந்த மொத்த டேர்மும் எனக்கு வந்து இட் பிகம்ஸ் இ. அப்போ இங்கே வந்து நான் cosine² ωt எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறேன். அப்போ cosine² ωt அப்படிங்கும்போது cosine² ஒமேகாவுக்கு பதிலாக நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், t வந்து எனக்கு வந்து டைம் வந்து தெரியும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே ப்ரொப்போர்ஷனலாக எனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ அவ்வளோ தூரம் வர்றதுக்கு எனக்கு வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா தட்ஸ் கோயிங் டு பி T/6, ரைட். அப்போ ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்னா 2π/t இன்ட்டு ஸ்மால் டீக்கு பதிலாக நான் வந்து T/6 வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், சரி தானே. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா t it will get cancelled. அப்புறம் வந்து இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா you have like π/3. அப்போ π/3 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து என்னென்னா it is 60 டிகிரி. அப்போ cosine 60 டிகிரி is going to be 1/2. அப்போ 1/2 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா that's going to be 1/4. therefore the answer for this question is e/4, right. the answer is option 3. இந்த சம்மில் டவுட் இருந்திருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ ஹாஃப் வந்து வரும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா half of the ஆம்ப்ளிடியூட் வந்து கவர் பண்ணியிருக்கும் போது அதோட
டோட்டல் எனர்ஜி இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டசன்ட் மேட்டர் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. அந்த பொசிஷனுக்கு எனக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துச்சு அப்படிங்கிறதான். அப்போ நம்ம ஆசிலேட் பண்ணி விடும்போது a/2ங்கிற டிஸ்டன்ஸ் வரும்போது எனக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் we got the answer. ரைட், இதில் வந்து என்ன டவுட்டுமே இருந்துருக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து ஈஸியான கிராஃபிக்கல் சம் தான். ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் தெரிஞ்சிடும். A particle of mass m oscillates with SHM between point x1 and x2, the equilibrium position being O. Okay, equilibrium position வந்து O. ஃபைன், எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. Its potential energy is plotted. It will be as given below in the graph. அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து வையில் வந்து இருக்க போகுது. அப்போ அதை நம்ம பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கணும், அப்படியே குறைஞ்சிட்டே வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகணும். ரைட், கைனடிக் எனர்ஜி இஸ் அதர் வே அரவுண்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம்லேருந்து வரப்போகுது. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. மற்ற எதுவுமே மேட்ச் ஆகாது. இதெல்லாம் தெரியணும். ஓகே, டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த செஷனோட லாஸ்ட் சம் வந்து வந்தாச்சு. இதுவும் சிம்பிளான சம் தான். என்னென்னு பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொசிஷன், ஓகே, அண்ட் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி பொசிஷன் ஃபார் அ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ரைட், அப்போ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கே வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்க போகுது அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லையும் இந்த இடத்துல எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருந்துருக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி யூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம் வந்து இருந்திருக்க முடியும். எங்கே வந்து கைனடிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னா ஒரே இதுதான், விச் இஸ் 0. x is equal to 0ல தான் எனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி, இந்த பாயிண்டில் தான் எனக்கு வந்து கைனடிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக இருந்திருக்க முடியும். ரைட், அப்போ எனக்கு வந்து இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா, ஸோ திஸ் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஏ, இது வந்து எனக்கு என்னோட ஆம்ப்ளிடியூட் வந்து என்னென்னா ஏ. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு வந்து என்னவாக இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கும் எதுக்கும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண, மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கும் மேக்ஸிமம் கைனடிக்கும் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே வந்து நான் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுங்கிறது இது 0. அதே மாதிரி இந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொசிஷனுக்கும் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த வெக்டார் வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நெகட்டிவில் வந்து எனக்கு வந்து இருக்கும். ரைட், மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் மைனஸ் மேக்ஸிமம் கைனடிக் வந்து என்னென்னா டுவர்ட்ஸ் த லெஃப்ட், அப்போ நெகட்டிவ் மாதிரி இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து ஆரோ மார்க் வர மாதிரி இருக்கும். தட் இஸ் நெகட்டிவ். அதே மாதிரி இந்த சைடில் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலையும் கைனடிக்கையும் நான் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன் அந்த பொசிஷன்ஸை. அப்போ இந்த ஆரோ மார்க் வந்து எனக்கு வந்து எப்படி கிடச்சிருந்துருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த ரைட். அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு மைனஸ் ஏ மாதிரி தெரியும், இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பொசிஷன் வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து ப்ளஸ் ஏ மாதிரி தெரியும். இங்கே வந்து அவங்க வந்து இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எய்தர் எனக்கு வந்து ப்ளஸ் ஏவும் கிடைக்கலாம், இல்லைன்னா எய்தர் இந்த சிச்சுவேஷனில் மைனஸ் ஏவும் கிடைக்கலாம், இல்லைனா ப்ளஸ் ஏவும் கிடைக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா வெறும் ப்ளஸ் ஏ மட்டும் கொடுத்துருந்தா அது வந்து கிடையாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ரெண்டு ஆப்ஷனுமே ரெண்டு திங்குமே இட் இஸ் பாசிபிள். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ரைட், இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. இதுதான் இந்த செஷனோட லாஸ்ட் சம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம தியரியில் என்னென்ன படிச்சிருந்துருக்குமோ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து இன்புட் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ண வந்து முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ். ரைட், நம்ம சம் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சில சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த பேட்டர்ன் மட்டும் என்னங்கிறது வந்து நம்ம தெளிவாக ஸ்டடி பண்ணிட்டோம்னா இட் இஸ் இனஃப். அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம PYQ லாஸ்ட் 3 years PYQ அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட், அது நம்ம போடும்போது புரியும். ஸோ இந்த சாப்டரில் நல்லா தரவாக வந்து படிச்சுக்கணும். ஓகே, ரைட். வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.